1. வெல்கம் டு ஜெடியா சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க சந்திராயன் 3 மாடல் வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஒரு லான்ச்சிங் வந்து மாடல் தாங்க. எப்படி லான்ச் ஆகும் போல மேலே வந்து போதோ அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒர்க் ஆகும். இப்போ வந்து பாருங்கள், இதை வந்து நம்ம வந்து மேலே வந்து ஏற்ற போகிறோம். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வந்து லான்ச் ஆகுது அப்படின்னு. அதுக்கடுத்து அப்படியே நீங்கள் வந்து இறக்கிக்கலாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் ஆகிறது இறங்குறத வந்து பார்த்தீங்கன்னா அழகாக செஞ்சிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவை அப்படின்னு சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். கியர் மோட்டார் ஒன்று தேவைப்படும். இந்த மாதிரி இல்லாட்டினாலும் நார்மல் வந்து கியர் மோட்டார் இருக்கும் பார்த்தீங்களா, அது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து ஒரு 9 வோல்ட் பேட்டரி வந்து தேவைப்படும். அதுக்கடுத்து 2-வே சுவிட்ச் வந்து தேவைப்படுங்க. எதுக்காகனா அது மேலே வந்து இறங்கும், அது போக வந்து பார்த்தீங்கன்னா கீழேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இறங்க வைக்கலாம். ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி வந்து வைக்கிறோம், நடுவில் வந்து வச்சா ஆஃப் ஆயிரும். இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா கீழே வந்து டவுன் ஆகும். ஸோ இதுக்கு வயர் கனெக்ஷன்னா வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக தான் இருக்கும். இதில் வந்து 6 பின் இருக்கும். அதை வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் வடிவில் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு, அதுக்கடுத்து இந்த நடு இது இருக்குல்ல, இதுலேருந்து 2 வயரை தனியாக எடுத்துடணும். அதுக்கடுத்து மேலில் வந்து 2 வயரை தனியாக எடுத்துடணுங்க. இதில் வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகும்னா, இங்கே ரெண்டையும் பேட்டரி வந்து கனெக்ட் பண்ணுவோம், இங்கனக்குள்ளே மோட்டரை வந்து கனெக்ட் பண்ணுவோம். அப்போ போல் வந்து எந்த டைரெக்ஷனில் வைக்கிறோமோ அது வந்து பார்த்திங்கன்னா ரன் ஆகும். இது 2-வே சுவிட்ச் வந்து கனெக்டடாகவும் வயர் கனெக்டடாகவும் இருக்கும். நீங்கள் வந்து எலக்ட்ரானிக் ஷாப்பில் வந்து ஒன்று வாங்கிக்கோங்க. சரி, ஓகே, இந்த திங்ஸ் வந்து தேவை. அதுக்கடுத்து ராக்கெட் வந்து செய்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து என்னென்ன திங்ஸ்னால் தேவைன்னா, அந்த மாதிரி ஸ்கை ஷாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து பார்த்திங்கன்னா அட்டைப்பெட்டி இந்த மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, ரவுண்டு இது. ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்லாட்டினா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிவிசி பைப்பே வந்து சின்னது இந்த மாதிரி சைடு எடுத்துக்கலாம். அது போக நடுவில் வந்து திங்ஸ் வந்து நடுவில் வந்து பெரிய ராக்கெட்டுக்கு கொஞ்சம் பெரிய பிவிசி வந்து தேவைப்படும். அதுக்கடுத்து சைடு வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதுக்கு இந்த மாதிரி வாட்டர் கன் சின்ன சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க. இந்த திங்ஸ் இருந்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து எல்லாத்தையும் செஞ்சிடலாம். கடைசியாக வந்து அந்த கீழே வந்து லைட் எரியறதுக்கு லைட்டு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எல்லோ கலர் லைட் வந்து வாங்கிக்கோங்க. சரி, ஓகே, இப்போ வந்து நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த வெயிட்டுக்காக இந்த ஸ்கை ஷாட் இதை வந்து நான் வந்து வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு அட்டைப்பெட்டி வந்து எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அட்டைப்பெட்டி வந்து கொஞ்சம் நல்ல பெரிய அட்டைப்பெட்டி தான். ஸோ இந்த மாதிரி வந்து மடங்குற மாதிரி அமைப்பு. ஸோ இதை வந்து ஜஸ்ட் வந்து இதில் வந்து வச்சு வந்து ஒட்டிட போகிறேன். எதுக்காக அப்படின்னா இது வந்து பேக்ரவுண்டுக்கு வந்து இருக்குங்க. இதுக்கடுத்து இதுக்கு வந்து பிளாக் கலர் வந்து நம்ம பெயிண்ட் அடிச்சிடணும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து தான் ராக்கெட் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து இதை வந்து நடுவில் வந்து சென்டரில் வந்து வச்சு வந்து ஜஸ்ட் வந்து ஒட்ட மட்டும் செஞ்சுக்கோங்க. இதில் வந்து இந்த ஸ்கை ஷாட் இது இருக்குல்ல, இதில் வந்து இது வந்து வெடித்தது தான். ஸோ அதனால் இல்லைனா மருந்து இந்த மாதிரி எதுவும் இருக்காது. அவ்வளோதான். ஒரு 2-3 லேயர் வந்து சுற்றி வந்து வச்சுட்டு அப்படியே ஒட்டிடுங்க. இது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் பேக்ரவுண்டுக்கு. ஸோ அதனால் இந்த மாதிரி வச்சு வந்து ஒட்டிக்கிறேன். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி வச்சு வந்து ஒட்டிடுங்க. ஒட்டிட்டோம் அப்படின்னா இது வந்து கொஞ்சம் அது பேக்ரவுண்டுக்கு நல்லாயிருக்கும். இதுக்கடுத்து இது வந்து நம்ம சைடுக்கு ஏற்ற மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, இது வந்து ரெடி பண்ணியாச்சு. அடுத்து ராக்கெட் வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்து ராக்கெட் வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ராக்கெட்டுக்கு இந்த மாதிரி பிவிசி பைப் வந்து ஒன்று எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து வாட்டர் கேன் வந்து 2 சேம் அளவில் வந்து இருக்கிற மாதிரி 2 வாட்டர் கேன் எடுத்துக்கோங்க. இதுதான் வந்து சைடு வந்து இந்த மாதிரி வந்து இருக்க போதுங்க. அதாவது ராக்கெட்டுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து ரெடி பண்ணிடலாம். இதில் வந்து நம்ம வந்து கலர் பேப்பரை வந்து கரெக்டாக சுற்றி வந்து ரெடி பண்ணாலே நம்மளுக்கு வந்து ராக்கெட் வந்து அழகாக வந்து ரெடி ஆயிரும். அதுக்கடுத்து கீழே வந்து அந்த புகை வர்றதுக்கு ஏற்ற மாதிரி வந்து செட் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான். அதுக்கடுத்து மேலேயும் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணி விட்டோம் அப்படின்னா ராக்கெட் வந்து முடிஞ்சிடும். சரி, ஓகே, டிசைன் ஃபஸ்ட்டு வந்து பண்ணிடலாம். ராக்கெட்டை இதுக்கு மேலே சார்ட் பேப்பர் இதெல்லாம் வந்து அடுத்தடுத்து வந்து சுற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ராக்கெட்டோட சேஃப் வந்து கொண்டு வர போகிறோம். இதுக்கு வந்து மொனை வந்து கொண்டு வரதுக்காக வந்து நான் இந்த மாதிரி வாட்டர் கேனை வந்து முன்னாடி வந்து அதாவது ஏதாவது ஒரு வாட்டர் கேனோட மொனையை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லா வந்து இருக்கும். சரி, ஓகே, இந்த அளவுக்கு வந்து வெட்டிக்கிறேன். வெட்டிட்டு இதை வந்து கரெக்டாக வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். ஃபிட் பண்ணோம் அப்படின்னா அந்த இது ரெடி ஆயிரும். அதுக்கடுத்து மேலே சார்ட் பேப்பர் சுத்தம் போல் அந்த இதோட சேஃப் வந்து அழகாக வந்து இருக்குங்க. சரி, ஓகே, இதை வந்து அடுத்தடுத்து வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செஞ்ச மாடல் எல்லாத்துக்கும் வந்து இந்த மாதிரி ஒயிட் சார்ட் பேப்பரை வந்து சுற்றிடுங்க. இதில் வந்து வாட்டர் கேன் எதுக்காக ஃபிட் பண்ண சொன்னோம் அப்படின்னா, அது வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா லிஃப்ட் வந்து பண்ணுறதுக்கு இந்த மூடியில் வந்து ஒரு ஓட்டை வந்து மட்டும் போட்டுக்கோங்க. சின்னதாக வந்து இந்த மாதிரி ஒரு ஓட்டை வந்து போட்டுருங்க.
அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு ஓட்டை போட்டிங்க அப்படின்னா அதை வந்து நூலை வந்து கட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து இருக்குங்க. இன்னொன்றில் வந்து கயிறில் வந்து நூலை வந்து ஃபஸ்ட்டே வந்து கொஞ்சமோல இருந்தாலும் பரவாயில்ல, கெட்டி வந்து ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து உள்ளக்க வந்து விட்டுறணும். அதுக்கடுத்து தேவைப்படுற நூலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எடுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டே இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நூலை வந்து எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இதை வந்து கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி நூலை வந்து எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படின்னா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து இந்த மூடிக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்டை இருக்கிற மாதிரி வந்து வச்சுக்கோங்க. அப்படி தான் லிஃப்ட் வந்து பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை ஃபஸ்ட்டே பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள். அவ்வளோதான். இந்த மாதிரி வந்து வச்சுட்டு இதை வந்து வச்சுட்டு அதுக்கடுத்து மொனை வந்து பார்த்திங்கன்னா கூர்மையாக இருக்கிற மாதிரி வந்து ராக்கெட்டுக்கு நம்ம செய்வோம் பார்த்திங்களா, அதே மாதிரி வந்து நம்ம செஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து நடுவுலையே இருக்கட்டும். நடுவில் இருந்துட்டு இதை வந்து சுற்றுற மாதிரி வந்து செஞ்சுக்கோங்க. அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து நம்ம வந்து ராக்கெட்டுக்கு வந்து மொனை வந்து செய்வோம் பார்த்திங்களா, மொனை வந்து நம்ம அழகாக வந்து செஞ்சு வந்து ஒட்டிக்கலாம். ஆல்ரெடி நான் வந்து மொனை இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். அதையே வந்து இந்த மாதிரி ஒட்டிடலாம். அது போக நூலை வந்து மொனையில் வந்து எடுத்துடணும். அவ்வளோதான். நீட்டாக வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆக ஆரம்பிச்சிடும். சரி, ஓகே, எல்லாத்தையும் செஞ்சதுக்கடுத்து ஃபைனலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராக்கெட் வந்து பார்த்திங்கன்னா டிசைன் வந்து பண்ணியாச்சுங்க. ஜஸ்ட் வந்து இந்த 2 இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற மாதிரி ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்கிற மாதிரி வச்சு இந்தியன் ஃப்ளாக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளாகை வந்து ஒட்டியாச்சு. சுற்றி வந்து சும்மா ஒரு டேப் மட்டும் அழகாக இருக்கிற மாதிரி ஒட்டியிருக்கேங்க. இங்கனக்குள்ளே நம்ம ஏதாவது நேம் வந்து அழகாக வந்து எழுதிக்கலாம். அவ்வளோதாங்க, மாடல் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இதை வந்து மோட்டரில் வந்து கனெக்ட் பண்ணி வந்து நம்ம ஃபஸ்ட்டே வந்து ஒரு இதை வந்து பெயிண்ட் அடிக்கணும்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதில் வந்து இதை வந்து ஃபிட் பண்ணிவிட்டு மேலே வந்து லிஃப்ட் ஆகிற மாதிரி கீழே இறங்குற மாதிரி வந்து செட் பண்ண போகிறோங்க. சரி, ஓகே, அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுவும் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். 2 வே சுவிட்சில் வந்து கனெக்ட் பண்ணணும். இப்போ வந்து நான் அதை வந்து கனெக்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பேட்டரியையும் இதையும் வந்து பார்த்திங்கன்னா 2 வே சுவிட்ச் இருக்குது பார்த்திங்களா, இதில் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி கனெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் ஷேப்பில் வந்து பார்த்திங்கன்னா இங்கிட்ட உள்ளதை இங்கிட்டும், இங்கிட்ட உள்ளதை இங்கிட்டும் வச்சுட்டு நடுவில் 2 வயரை சால்ட்ரிங் வந்து பண்ணி இதில் வந்து பேட்டரியை வந்து கனெக்ட் பண்ணுவோங்க. பேட்டரிக்கு வந்து நம்ம எதுனாலும் ப்ளஸ் மைனஸ் வந்து எதுனாலும் நீங்கள் வந்து மாற்றி கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அது மோட்ரு தான், எந்த டைரெக்ஷனில் வச்சாலும் நம்மளுக்கு வந்து ஒன்று வந்து கிளாக் வைஸ் சுற்றும், இன்னொன்று வந்து ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றும். அவ்வளோதான். இப்போ வந்து கனெக்ஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து இதில் வந்து மோட்ரு வந்து கனெக்ட் பண்ணுவோம். மோட்டருக்கு கொஞ்சம் பெரிய வயராக வந்து நான் எடுத்திருக்கேன். இதில் தான் வந்து கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து முன்னாடி பின்னாடி அந்த இதுக்காக. இப்போ வந்து இதில் 2 வயரை வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒன்றையும் இதில் ஒன்றையும் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கனெக்ஷன் மட்டும் கொஞ்சம் பார்த்து வந்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா பேட்டரிங்க இந்த 2 வே சுவிட்ச் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த கனெக்ஷன் இருக்குல்ல, இதை டேரெக்டாகவே கொடுத்துட்டு மேலே லிஃப்ட் பண்ணும் போல் இப்படி வந்து வச்சுருக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ளக்கை எடுத்து மாற்றி வந்து வைக்கணும். அப்புறம் தான் சரி, ஓகே, இப்போ கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பாருங்கள், இதை வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ அந்த டைரெக்ஷனில் சுற்றுதா, இப்போ வந்து இது பண்ணிடுறேன், நின்றோம். இப்போ வச்சோம்னா இந்த டைரெக்ஷனில் சுற்றும், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான். அதுக்கடுத்து நடுவில் வச்சோம் அப்படின்னா ஸ்டாப் ஆயிரும். அவ்வளோதான், இந்த இதுக்குரிய கனெக்ஷன் வந்து முடிஞ்சிருச்சு. இதை என்ன செய்ய போகிறோம்னா, நம்ம செஞ்ச மாடலில் வந்து வச்சு அந்த கயரை வந்து பார்த்திங்கன்னா நடுவில் வந்து வச்சு கெட்டிட போகிறோம். அப்போ மூல சுத்தம் மூலம் வந்து பார்த்திங்கன்னா இப்படியே வந்து மேலே ஏற்றும், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கீழே இறக்கும். ஸோ அவ்வளோதான். சரி, ஓகே, அதையும் வந்து ஃபிட் பண்ணுறேன். ஃபிட் பண்ணதுக்கடுத்து ஃபைனலாக வந்து காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரெடி பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கீழே வந்து லைட் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க. இதில் வந்து ராக்கெட் வந்து மேலே வந்து போகிறதுக்காக என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூல் வந்து கட்டியிருக்கோம். அந்த நூல் வந்து மேலே வந்து இந்த மாதிரி கியர் மோட்டாரோட கனெக்ட் ஆகுதுங்க. நம்ம 2 வே சுவிட்சில் வந்து வைக்கும் போது வந்து ஒன்று வந்து மேலே ஏறும், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கீழே இறங்கும். ஸோ இதுதான் ஜஸ்ட்டு. ஸோ இது வந்து லான்ச் ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து பேக்ரவுண்டை வந்து பிளாக் கலரில் வச்சுட்டு இதை வந்து ஒயிட் கலரில் வச்சுருக்கோம், பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கிறதுக்காக. சரி, ஓகே, இதுதான் சிம்பிளான ப்ராசஸ் தான். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ராக்கெட்டை வந்து நம்ம மேலே ஏற்ற போகிறோம். ஸோ சுவிட்சை வந்து பார்த்திங்கன்னா ஆன் பண்ணிக்கிறேன். செமையாக மேலே போகுதுங்க, லான்ச் ஆகிடுச்சிங்க, ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மேலே ஏற்றுறதை வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சொல்லலாம். 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1 ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கலாம். அதுபோக இப்போ கீழே வந்து இறக்குறோம். அவ்வளோதான், இறங்கிருச்சு. ஸோ இது வந்து லைட் வந்து உள்ளக்க வந்து செட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா செட் பண்ணிக்கலாம். இது வந்து கரெக்டாக வந்து செட் பண்ணணும், நான் செட் பண்ணலை. ஸோ நார்மலாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வச்சுட்டேன். இப்போ ஏறுறப்ப வந்து பாருங்கள், செமையாக இருக்குங்க. அதுக்கடுத்து இறங்குறதும் அழகாக வந்து இறங்குது.
அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி வந்து அழகா வந்து பார்த்தீங்கன்னா, கான்செப்ட்ல நீங்க வந்து உருவாக்கிடலாம். பார்க்கறதுக்கும் சூப்பரா வந்து இருக்கும். அப்படியே லான்ச் ஆகுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா வந்து இருக்குங்க. இது வந்து நெறைய பேர் கேட்டிருந்தாங்க. சந்திராயன் 3 வந்து பார்த்தீங்கன்னா, மாடல் வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்காக தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணது. இத நீங்க ஸ்கூல் ப்ராஜெக்ட்க்கு தாராளமா பண்ணலாம். பார்க்கறதுக்கே வேற லெவல்ல இருக்குங்க. லான்ச் ஆகுறது இதுனா வந்து கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ப்ரைஸே கிடைக்கும். ஸோ இது வந்து 10த்துக்குள்ள வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து பண்ணலாம். நல்லாருக்கு. இதில லைட்டுனா நீங்க செட் பண்ணிட்டு இன்னும் கூட வந்து காட்டலாம். இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ் இத வந்து பார்த்துருப்பீங்க. எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பரா வந்து ஒர்க் ஆகுதுங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. லான்ச் ஆகுறதே வந்து வேற லெவல்ல இருக்கு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அழகா வந்து கீழயும் கொண்டு வந்துக்கலாம். பார்த்தீங்களா? சூப்பரா இருக்கு. ஸோ இத வந்து நீங்க கண்டிப்பா வந்து செஞ்சு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஸ்கூல் ப்ராஜெக்ட்டுக்குனா ஒரு சூப்பரானது. நெறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க மாடல் வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு வந்து மழை வேற அப்பப்போ தூறிக்கிட்டே இருந்துச்சா, ஸோ அதனால தான் ரொம்ப லேட் ஆயிருச்சு. சரி ஓகே இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே மாரி வேற ஏதாவது ப்ராஜெக்ட் வந்து பண்ணணும்னு நெனச்சீங்க அப்படின்னா, அதையும் கமெண்ட் பண்ணுங்க. கூடிய சீக்கிரம் நான் அத வந்து பண்றேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம். தேங்க் யூ.